Hello viewers, இன்னைக்கு நாம பார்க்க போறது Demon Slayer episode 1 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல திடீர்னு நெசுகோ டீமனா மாறி டேஞ்சரோவை கவா போனா கடைசியில நம்மளும் புடிச்சு லாக் பண்ணா அந்த டைம் ஒருத்தன் கத்திய வச்சு அவளை வெட்ட வந்தானே அவன் வேற யாரும் இல்ல ஒரு டீமன் ஹண்டர். அவன் நம்ம டேஞ்சரோவை பார்த்து ஆமா அதை எதுக்கு ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ற அதை கொன்னே தீரணும்பா கொய்யால இது என்னுடைய சின்ன தங்கச்சி செல்ல தங்கச்சி அவளை கொல்ல விட மாட்டேன் காப்பாத்தியே தீருவேன்னு நெசுகோமா. ஆனா அவன் இன்னுமே கத்திட்டே தான் இருக்கா. தம்புடு அத போய் தங்கச்சின்னு சொல்லாதன்னு அவனை நோக்கி வேகமா வருவான். நான் விட மாட்டேன்னு சொல்லி அவளை இறுக்கி பிடிப்பான். ஆனா கண்ணை திறந்து பார்த்தா கையில அவ இல்ல. அதுக்குள்ள அவளை புடிச்சு இழுத்துட்டு வந்துட்டான். என்ன வேகம். நெசுகோவை ஒன்னும் பண்ணாதேன்னு சொன்னா அங்க இருந்து மூவ் பண்ணாத, என்னோட வேலையே டீமன்ஸ் எல்லாத்தையுமே கொல்றதான். சோ உன்னோட சிஸ்டரோட தலையையும் நான் வெட்டி எடுத்துட்டு போக போறேன். ஏன்னா இவளால மத்தவங்களுக்கும் பாதிப்பு வருமா. டேஞ்சரோ எப்படியாச்சும் அவன் தங்கச்சியை காப்பாத்தணுங்கிறதுக்காக உண்மைதான் சொல்லுவான். மேல இன்னொரு ஸ்மெல்ல நான் ஃபீல் பண்ணேன், அதுதான் என் மொத்த ஃபேமிலியுமே கொன்னுருச்சு. நெசுகோ என் ஃபேமிலியை கொல்லல, அதை மட்டும் நான் உறுதியா சொல்லுவேன். இப்ப அவ என்ன தப்பு பண்ணிட்டான்னு அவளை கொல்லணுங்கிற என் ஃபேமிலியில உயிரோட இருக்க ஒரே ஒரு ஆள் அவ மட்டும் தான், எனக்கு அவ வேணும்பா. இப்ப என்னன்னா டீமன் பிளட்டால அவ டீமனா மாறிட்டான். இனிமேட்டெல்லாம் அவளை சரி பண்ண முடியாது, இது இப்படியே மல்டிப்ளை ஆயிட்டே தான் போகும். அதனால அவளை கொன்னே ஆகணும்னு அவன் ஒத்த கால நிப்பான். உடனே டேஞ்சரோ அடிச்சு சொல்லுவான், கண்டிப்பா என் தங்கச்சி மனுஷங்களெல்லாம் சாப்பிட மாட்டா, அவளை விட்டுருன்னு. அவனுக்கு கடுப்பாயிரும். ஏன்டா கொய்யால இப்பதான்டா உன்ன கவ வந்தா, என்ன பார்த்தா என்ன இழிச்சாய மாதிரி இருக்கான்னு உடனே அட நானு தெரியாம கவ வந்துட்டா, இல்லன்னா அப்படி அவ பண்ணிருக்க மாட்டா, அவளை எதுவும் பண்ணாத, அவளை எப்படியாச்சும் நான் கியூர் பண்ணிடுறேன் அப்படி இப்படின்னு அவன்கிட்ட எவ்வளவு பேசி பார்ப்பான். பட் பஞ்சாயத்து என்னன்னா ஒருத்தங்க டீமனா மாறிட்டாங்கன்னா அவங்களால கியூர் ஆகலாம் முடியாது. டீமன் என்னைக்குமே டீமன் தாமா. ஆனா டேஞ்சரோ இல்ல, நான் அவளை காப்பாத்த ஏதாச்சும் ஒரு வழியை கண்டுபிடிக்கிறேன், தயவு செஞ்சு அவளை கொன்றாத, நான் என் ஃபேமிலியை கொன்னதை கண்டுபிடிச்சு கண்டிப்பா கொல்லுவேன், அதுக்கு முதல்ல நான் இவளை காப்பாத்தணும், எனக்குன்னு இருக்கிறவன் இவன் மட்டும்தான் அப்படின்னு அவன் எவ்வளவோ கெஞ்சுவான். ஆனா கேட்காம அவன் கத்திய வச்சு கொல்ல போவானா. டேஞ்சரோக்கு என்ன படுறது தெரியாம அவன் காலில் விழுந்து எனக்கு இருக்கிற ஒரே ஒரு தங்கச்சி அவதான், என் மொத்த ஃபேமிலியை நான் இழந்துட்டேன், ப்ளீஸ் இப்படி பண்ணாதன்னு கதறி கதறி அழுவான். அது அவனுக்கு கடுப்பாயிரும். உன் எனிமி கிட்ட முதுக காமிக்கிறியாரா அறிவு கட்டவனே, உன் ஃபேமிலி எல்லாம் செத்துட்டாங்கன்னு இப்படி அழுதுகிட்டு இருக்க, சாகலன்னா நீ ஒரு பயந்தாங்கோலி கோலை, ரொம்ப வீக்கானவன், நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா உன் சிஸ்டரை கியூர் பண்ணிடலான்னு. உன்னால ஏன் கூட சண்டை போட்டு உன் தங்கச்சியை காப்பாற்ற முடியல, அப்படி இருக்கும்போது நீ அவளை கியூர் பண்ண முடியுமா? மேபி வெளியில இருக்க டீமன்ஸுக்கு தெரிஞ்சிருக்கலாம் எப்படி இவனோட சிஸ்டரை கியூர் பண்ணலான்னு. ஆனா அதுக்காக நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எல்லாமே நடக்காது. உன்னை பத்தி அவங்க கவலையே பட மாட்டாங்க, அதுதான் ரியாலிட்டி. இதுதான் நீ உன் சிஸ்டரை காப்பாத்துற லட்சணமா, பேசாம நீ இவளை அப்பவே கொன்றுக்கணும் அப்படி இப்படின்னு வண்டையா திட்டுவான். டேஞ்சரோக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஆனா அந்த டீமன் ஸ்லேயர் வெளியில இப்படி கத்திக்கிட்டு இருந்தாலும் மனசுக்குள்ள என்ன தெரியுமா நினைப்பான், அழுகாரா தம்பி அழுகாத, இந்த மாதிரி டைம்ல தான் நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், உன்னோட கஷ்டத்தை என்னால முழுசா புரிஞ்சுக்க முடியுது, உன் மொத்த ஃபேமிலியையும் அங்க கொண்டிருக்காங்க, உன்னோட சிஸ்டர் இங்க டீமனா மாறிட்டான், இந்த டைம் நீ மனசுடைஞ்சு போய் தான் இருப்ப, நான் ஒரு அரை நாள் முன்னாடி இங்க வந்திருந்தேன்னா கண்டிப்பா உன்னோட ஃபேமிலி உயிரோட இருந்திருப்பாங்க. ஆனா நடந்தது நடந்து போச்சு, இனிமேட்டெல்லாம் ரிட்டர்ன் போக முடியாது, இனிமேட்டு நீ போக போற பாதை ரொம்ப கஷ்டமான பாதை தான், ஆனா அதை நீ தாங்கிக்கிட்டு தான் ஆகணும், நீ நினைக்கிற மாதிரி உன் சிஸ்டரை ப்ரொடெக்ட் பண்றதோ கியூர் பண்றதோ வேலைக்கே ஆகாது, உன் ஃபேமிலியை கொன்னவங்களை நீ கண்டுபிடிச்சு கொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து நெசுகோவோட நெஞ்சில வச்சு குத்துவான். உடனே நம்ம டேஞ்சரோக்கு கட்டுப்பாயி கல்ல விட்டு அடிப்பான், உடனே தட்டி விட்டுருவான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க காத்து பயங்கரமா அடிக்கிறதுனால இடையில ஸ்னோ வந்துட்டு போகும். அந்த கேப்பை யூஸ் பண்ணி பையன் அங்கன்னு ஓடி கல்ல விட்டு அடிப்பான். அதுக்கப்புறம் ஆக்ஸ் எடுத்துட்டு வந்து அவனை ஒரே போட்டு தெரியலான்ட்டு வருவான். அவன் டீமனையே வேட்டையாடுறவன், இவன் சுண்டக்கா பையன், இவனை அடிக்கிறது பெரிய விஷயமா, ஒரு அடி வைப்பான் அப்படியே பொத்துன்னு விழுந்துருவான். இதுல காமெடி என்னன்னா அவன் மட்டும்தான் விழுந்திருப்பான், கையில கொண்டு வந்த ஆக்ஸ காணும், எங்க போச்சுன்னு சுத்தி முத்தி பார்க்கும்போது திடீர்னு மேல இருந்து சுத்திட்டு வந்து சட்டக்குன்னு ஒரு சொருகு. அவன் மேல இல்ல, ஆக்சுவலா கவனிக்காம இருந்திருந்தான்னா நட்டு மண்டையிலே சொருகி இருக்கும், ஜஸ்ட் மிஸ், அகிந்த உடனே மரத்துல போய் குத்தி இருக்கும். டேஞ்சரோ பண்ண அட்டாக்கை யோசிச்சு பார்த்துட்டு அசந்துருவான். மேட்டர் என்னன்னா நம்ம பையலுக்கு தெரிஞ்சு போச்சு இவனோட ஸ்ட்ரென்த் எந்த லெவல்ல இருக்குன்னு. அதனால என்ன பண்ணிருப்பான், கல்ல விட்டு அடிக்கும் போது அந்த ஆக்ஸையும் மரத்துக்கு பின்னாடி போய் தூக்கி போட்டிருப்பான். பட் அவனை அட்டாக் பண்ண வரும்போது கையில ஆக்ஸ் இருக்க மாதிரியே தான் அட்டாக் பண்ண வந்திருப்பான். சோ இவனை அட்டாக் பண்றேன்னு அவன் டைவர்ட் ஆகிற அந்த டைம் ஆக்ஸ் வந்து தலையில ஒரே போடு, ஆள் காலி. இதுதான் அவனோட பிளான். கிடைச்ச அந்த 10-20 செகண்டுக்குள்ள எப்படி பிளான் பண்ணிருக்கான்னு மிரண்டுட்டான். இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே நெசுகோ ஒரே மிதி தெரிச்சு போய் விழுவான். அடுத்து டேஞ்சரோ கிட்ட பாஞ்சு போவாளா, ஐயோ அவளை சாப்பிட போறாளேன்னு ஷாக்ல பாப்பான். அவ டேஞ்சரோவை ப்ரொடெக்ட் பண்ணுவா. அப்படின்னா அவன் ஆல்ரெடி சொன்னது கரெக்ட் தானே, என் சிஸ்டர் மனுஷங்களெல்லாம் சாப்பிட மாட்டா, அண்ட் என் ஃபேமிலியை கொன்னதும் வேற ஏதோ ஒண்ணு, என் சிஸ்டர் இல்லன்னு. இப்ப அவனுக்கு என்ன தெரியுமா ஒண்ணு புரியல, டீமன்ஸுங்களுக்கு பசி எடுத்துருச்சுன்னா யாரு என்னெல்லாம் பார்க்காது, அவங்க ஃபேமிலி மெம்பராவே இருந்தாலும் சரி கவுன்னு கவ்வி கடிச்சு கண்டமேனி தின்னுரும், அவங்களையே அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்ன முடியாத அளவுக்கு அவன் டீமன்ஸை பார்த்திருக்கான், எல்லாருமே இப்படிதான் இருந்திருக்காங்க. ஆனா நெசுகோ வித்தியாசமா இருக்கான். அவனுக்கு நல்லாவே தெரியுது நெசுகோ வந்து பயங்கர பசியில இருக்கான்னு.
அவளுக்கு இப்ப ஹியூமனை சாப்பிட்டே ஆகணும், ஆனாலுமே அவ சாப்பிடல. அதுக்கு பதிலா அவனை அட்டாக் பண்ண விடாம அவ ப்ரொடெக்ட் பண்ணா. அப்படின்னா இவங்க ரெண்டு பேத்துக்கிட்டயுமே ஏதோ ஒண்ணு ஸ்பெஷலா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் கத்திய உள்ள வச்சிருவான். அவன் நினைச்சிருந்தான்னா அவ வந்த வேகத்துக்கு ஒரே போடா போட்டு அவ பாடியை 2 துண்டா பிரிச்சிருக்கலாம். பட் பொட்டனில ஒரு போட போட்டு அவளை மயங்க வச்சிருவான். இங்க டேஞ்சரோ மயக்கத்துல இருந்தால அப்ப அவன் ஃபேமிலி எல்லாம் அவனை சுத்தி வந்து உட்கார்ந்து, எங்களை மன்னிச்சிரு டேஞ்சரோ, உன்னை விட்டுட்டு நாங்க போயிட்டோம், ஆனா நெசுக்கோவை மட்டும் பத்திரமா பாத்துக்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்ற மாதிரி ஒரு கனவு வரும். தப்புன்னு எந்திரிச்சு பார்த்தா பக்கத்துல மயக்கத்துல இருப்பான். அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நல்ல வேளை என் சிஸ்டருக்கு எதுவும் ஆகல, அவன் கொல்லலன்னு. அப்புறம் பாத்தீங்கன்னா அவனே சொல்லுவான், மவுண்ட் சகிரிக்கு போனீனா அங்க சக்கொஞ்சின்னு ஒரு வயசானவர் இருப்பாரு, அவரை போய் பாரு, அவர்கிட்ட டொமியோக்கா அனுப்புனான்னு சொல்லி உன் தங்கச்சியை காமி, மத்தெல்லாம் அவரே பாத்துக்குவாரு. இப்போதைக்கு இன்னும் சூரியன் வரல, கிளவுடியா தான் இருக்கு, அதனால உன் சிஸ்டருக்கு எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்ல, ஆனா சூரியன்ல மட்டும் அவன் எக்ஸ்போஸ் ஆகாம பாத்துக்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து சட்டுன்னு காணாம போயிருவான். சோ இப்போ நெசுக்கோ வந்து ஒன்னும் சாகல, அவன் மாறிட்டான் அவ்வளவுதான். அதனால என்ன பண்ணுவான், நேரா போய் அவன் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே அடக்கம் பண்ணிட்டு செய்ய வேண்டிய மரியாதையெல்லாம் செஞ்சுட்டு அங்க இருந்து ஃபீலிங்ஸோட அவன் தங்கச்சியை கூப்பிட்டுட்டு கிளம்புவான். இதுக்கப்புறம் நம்ம டேஞ்சரோ அந்த பெரியவர்ட்ட அவன் தங்கச்சியை கூட்டு போய் கியூர் பண்ணானா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டடா.